வெரி குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு ஆப்ஸ் இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்னா என்ன அண்ட் ரியாக்ட்டுக்கு என்னென்ன மாதிரி நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறது நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. நோட் அப்படின்றது அதுக்குள்ள பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்றது வச்சுருக்கோம். அண்ட் ஜேஎஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து நம்ம எப்படினாலும் ரன் பண்ணிக்கலாம், நம்மளோட சிஸ்டமில் எங்கேனாலும் குளோபலாக வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நோட் ஜேஎஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த கரண்ட் அண்ட் எல்டிஎஸ் வெர்ஷன் இருக்கும் இதில். அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்டிஎஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பற்றியான ஷார்ட் வீடியோ என்னோட ஆல்ரெடி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஐ கிவ் இட் இன் த ஐ செக்ஷன் ஆன் டாப் ஆஃப் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் வெப் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும். அதுக்காக அதில் ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் தேட் நம்ம க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்றத கொடுத்துக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ அதில் நம்ம போய்கிட்டு we have to search for ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நான் வந்து போய் இது பண்ணிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்னு வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு இட் வில் ஆஸ்க் ஃபார் டவுன்லோடு, இல்லைனா வந்துட்டு ஆட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் தான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனாக இங்கே மாறி வரும். ஓகேவா? என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. வேணும்னா நான் பின் பண்ணிக்கலாம். அதை இப்போதைக்கு நான் பின் பண்ணல, அது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த ஹைட் பாரில் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆல்ரெடி ரன்னிங் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது கையில். பட் நம்ம எப்படி வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஹவு டு ஒர்க் வித் ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைலில் போய் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்குவோம். நான் வந்து இபாத் போய்க்கிறேன். இபாத்தில் தான் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணாத ரியாக்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்க முடியும். ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த ஃபோல்டரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கா நமக்கு வில் ஹேவ் நத்திங் டு ஒர்க் ஆன் இட். ஓகேவா? எந்த ஃபைல்ஸும் நமக்கு ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்கம் மெசேஜ் நமக்கு தேவையில்லை, அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து மெயினாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ES7 + ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது நம்ம வந்து ப்ளஸ் ரியாக்ட் தான் அதனோட ஒரிஜினல் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ES7 போட்டோன்னே எனக்கு அது வந்துடுது. அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரியாக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அந்த உங்களோட சர்ச் பாரில் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய சிஸ்டமில், அதனால அன்இன்ஸ்டால் காமிக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஆஃப்டர் டிலே கொடுத்துக்கோங்க. இன்னொரு செட்டிங் நம்ம பண்ணணும், அது என்னென்னா எமட் வந்து நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கீழே கீ வேல்யூ பேர் போட்டு கேட்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜா கேரக்டர் செட்டா அது மாதிரி கேட்கும். லாங்குவேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் எமட் அப்ரிவேஷன். ஸோ அது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். லாங்குவேஜ் EN ஓகே, வேரியபிள்ஸ் ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இன்க்ளூட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. ஸோ இதில் வந்து நம்ம அப்ரிவேஷனில் ஜாவா ஸ்கிரிப்ட், இப்போது இது இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்ற போது ஜாவா ஸ்கிரிப்ட்னு அடிச்சுக்கோங்க, வேல்யூவில் ஜாவா ஸ்கிரிப்ட் பார் ரியாக்ட்னு அடிச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து நமக்கு சஜஷன் மாதிரி காமிக்கும். நம்ம அதனால ஈஸியாக கோட் பண்ண முடியும்.
நம்மளோட இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோல்டர் செக்ஷனுக்கு வந்துடும். கண்ட்ரோல் டில்டட் இந்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இதுலேயும் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சுக்கலாம். PowerShell நமக்கு வேண்டாம், அதை டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோல்டரில் ரியாக்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த ரியாக்ட் ஃபோல்டருக்குள்ளே we don't have any files to work upon. ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் நம்மளுடைய அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நோட் வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கு நோட் ஸ்பேஸ் -v, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அந்த LTS வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன், அது இல்லாமல் கரண்ட் வெர்ஷனும் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். LTS வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். கொஞ்சம் இப்போ 23 இருக்குன்னா 22 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு நோட் -v அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 22.11.0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெர்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறேன், டெவலப் பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே சம் பேஜஸ்லாம் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, npx ஸ்பேஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் ஸ்பேஸ் உங்களோட ஆப் நேம், நான் ரியாக்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஆப் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. It will take some time for us to build the application. Creating a new React app. உங்களுக்கு லைவ்ல நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எப்படி வருது, அதில் எப்படி பண்ணால் நமக்கு ரியாக்ட் ஆப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். $1501 கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கு டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் பேக் வித் ரியாக்ட் ஆப். இப்போ வந்து எனக்கு 4 out of 4 இனிஷியலைசேஷன்ஸ் டன். இது வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ டெம்ப்ளேட் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. while it's being installing, நம்ம கொஞ்ச நேரம் we'll pause this video and then we'll resume back. Okay, I've resumed back my video. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ட் கம்ப்ளீட்டாக அதனோட டெம்ப்ளேட்ஸ், டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to, அதுவே நமக்கு சஜஸ்ட் பண்ணிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி லேட்டர் ஆன் அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் அந்த ரியாக்ட் 1 அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணேன். எனக்கு நோட் மாடியூல்ஸ் இருக்குது. பப்ளிக் ஃபோல்டர், சோர்ஸ், git ignore, package.json, readme.md, yon lock. ஓகேவா, இப்போது நமக்கு 2 ஸ்டெப் வந்து சொல்லியிருக்காங்க. cd ஸ்பேஸ் ரியாக்ட் 1 அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம என்டர் ஆகக்கூடியது. அந்த ப்ராஜெக்டில் இருந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு ரன் ஆகும். அதர்வைஸ் நம்ம வெளியிலேருந்து ரன் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் போகலை, அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எரர் த்ரோ ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் உள்ளே போகணும். cd ரியாக்ட் 1. ஸோ ப்ராஜெக்ட் உள்ளே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yarn start அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு பதிலாக npm start அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். நான் என்டர் கொடுத்துட்றேன்.
Okay, it is taking time. இதுக்கு வந்து உங்க நெட்வொர்க் ஸ்பீடும் முக்கியம். அதனால தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வருது அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெவலப்மெண்ட் சர்வரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் ஸ்க்ரீன்ல வந்து ஓப்பன் ஆகி நமக்கு வருது. நடுவில் ஒரு ரியாக்ட் சிம்பிள் போட்டு உங்களுக்கு அதை சுற்றி சம் டெக்ஸ்ட் எழுதியிருப்பாங்க. இது எங்கேருந்து வருது, எப்படி வருது, எந்த ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆகுது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரியாக்ட் ஆப் அப்படின்றது தான் டைட்டில் இருக்குது. ஸோ அந்த டைட்டிலில் இருக்கக்கூடியது நம்ம HTML, CSS, JavaScript இது படிக்கும் போதே பார்த்துருப்போம். டைட்டில், favicon இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த மேலே இருக்க டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி favicon வந்து நம்மளுக்கு என்ன ஐகான் நம்ம அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணி என்ன இமேஜ் நம்ம பாஸ் பண்ணுறோமோ ஸோ அதுதான் நம்மளோட favicon-ஆ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ அதுவே நமக்கு லோக்கல்ல இருந்து இந்த மாதிரி வந்து இந்த போர்ட்ல ரன் ஆகுது, ஆன் யுவர் நெட்வொர்க் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது போர்ட்டையுமே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றது உங்களுக்கு இதுல இருந்தே புரியும். சரி, நம்ம இப்போ வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.